பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கும், பிரசன்ட் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் அதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, என்னோடய பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதி அளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, பெரிய வெற்றி. இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான், ஒரு $1 மில்லியன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வி அடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் நம்பிக்கை தான் கொடுத்துருக்கு. நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்ப இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன என்னாச்சுண்ணே சொல்லுங்கள். ₹2 வருமா, ₹2.25 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது இருக்கு போய் நடிகர்கிட்ட உண்மையை சொல்லுங்க, எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான், சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் 2.5 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்கு, இப்போ பல கோடிக்கும் ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும், இது பெரிய ஹையஸ்ட். என்னுடைய ஹையஸ்ட் இது குட்டிப்புலி தான், சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, நான் இதையே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்னைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையும் இருந்தால். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தான். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க, ஏன்னா இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்காதா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும், கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்போ முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போய் சேரும்.
ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் சொல்லுவேன். இது எப்படி பண்ணும் அப்படின்றது அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான். இன்னொரு தடவை பொண்ணு நல்லா பண்ணிடுறேன் இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி, தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட நீ எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக என்னென்ன முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக போகணும்னு அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. அதுதான் ஒன்று, கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் எல்லா கண்களும் உன் மேலே தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இருக்கு, பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது. உங்களை கூட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டேன்னம்னா கூட்டு வர போகிறாங்க. நீங்களாக வந்துட்டீங்க, அது சந்தோஷம். அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம அப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவனான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்களை அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்க நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. தேங்க்யூ மேடம். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவர் ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் அவன், நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் எனக்கு இன்னும் கிடைக்குமான்னு தெரில. சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, அவங்க எல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமா வரல, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல் சார், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விடுறீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேன்னு தெரில. 2வது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது. அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூள் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷம், சரவணன், விழா சரவணன் சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணியபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ். அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும், என்னோட காஸ்டியூம் நல்லா பண்ணமா, அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. என்னடா கட்டம் போட்டது, என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாப்புல, சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோன்னே வேறு மாறுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த போஸ்ட்ரு, அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப, அதான் அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த படம் வந்து உலகத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ நான் எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்படி இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு. இனி உங்களை
அப்படி கொண்டாடுவாங்க. வெளிநாடு போனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்பவும் கொண்டாடுவாங்க, ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ரசிச்சு கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு, ஹையஸ்டாக போயிட்டு இருக்குன்றாங்க, பல தேட்டர்களில் போயிட்டு இருக்குன்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஷான், நாங்கள் 2 பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ப்ரொமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது. அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்க முடியாது மோகன்ராஜ், முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ண மறக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விஜய், அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன், இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவு வச்சாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க. விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமா இருந்து அதை கொண்டு போனாங்க. ஹரீஷன், ஹரீஷன் இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சு அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட்டாக இது இந்த படம் எடுக்கல, அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ புகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டையெல்லாம் போட்டுருக்கேன், வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க, இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போகுமா என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதோட இல்லை சார் நான் நம்பி தான் சார், நானே சொல்லுவேன். ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா அவங்களோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆம் தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். குடும்ப படங்கள் நிறையா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள், நிறையா ஜானர் படம் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படியே நன்றி. தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இதில் அறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆண்டுபவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போதான் நம்ம ப்ரெஸ் மீட் போது பேசணும். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினா ஆனஸ்டா ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா வந்து அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்க எல்லாருக்கும், இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகா ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது 3வது முறை சொல்றேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவருக்கு சொன்னேன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறைய ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு, ஏன்னா வந்து முதல் நாள்லயே எங்களால் அதை உணர முடிஞ்சது. 2வது நாள்லயே வந்து ரொம்ப படத்தை பத்தி நிறைய பேசினாங்க. ஸோ உங்க சப்போர்ட் இன்றியமையாது என்னைக்குமே, அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின், அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்றோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்சிரும், எல்லாரும் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவல்ல வந்து அது கடைசியா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால அவ்வளோ ஒரு லவ் வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம உழைச்சதுக்கு. நான் இங்க நின்று பேசுறேன், பட் அவங்க இங்க இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்துல நீங்க அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது. வெளிநாடுகள்லயும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டுல வந்து எப்ப ரிலீஸ் ஆகும், இப்ப ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லாம் படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான்
காதுல கேட்க முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்துல ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்கா முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நிறைய இயக்குனர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியா அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமா மாறணும்ன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவரு பேசணும்னு மட்டும் எடிட் பண்ண தெரியாது, எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவாரு. பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமா விஷயத்த ரொம்ப அழகா இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்ப பாருங்க, ரிலீஸ் ஆக போற எல்லா படத்தும் அவர் தான் எடிட்டர். இந்த மாசம், அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் எல்லாமே. ஆனால் தான் படத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்கா அந்த படத்தை மாத்துறதுக்காக அவர் பண்ற முயற்சி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சச் டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாம நீங்க இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியா இருக்கணும்னு நான் ஆண்டான வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்ப நான் பாட்டுலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நாங்க நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து கேரக்டர் வந்து, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, இந்த படத்துல அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபிளா இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸ் முதல் கொண்டு பேசினாங்க. ஸோ நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால, நீங்க அப்படி வரீங்க, ஓகே. எனவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பா. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னாரு, முதல்ல அவர் என்ன சைன் பண்ணதுக்கெல்லாம் சொன்னாரு. ஆனா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறைய அந்த கடைசியா அந்த மாஸ்டர் கொடுக்குற டைம். ஏன்னா அப்ப வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசா இருக்கு. அது எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைம்ல. ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து எந்த விதத்திலையும் நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடினது ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்யம் தியேட்டர்ல போட்டாங்க. அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதுல வந்து நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட முகம் வந்து ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளவு பெரிய டீம் இருக்கு. திங்க் மியூசிக் ஒரு படம் வந்தா ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு இதுல அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளவு பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. ஸோ திங்க் மியூசிக்கு இந்த நேரத்துல என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மறுகுருவம், அழகுருவம் மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாம இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்க, அவர் வெள்ளை, நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல நம்ம 2 போல்ஸா இருந்து எப்பவும் போல நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவரு. எனக்கு பாட்டு பண்ணான்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். பாட்டே வராது, என்ன பண்ண போறோம்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில் போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இப்ப அனுராக் கஷ்யப் சொன்னாராம் ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து, இந்த மாதிரி அதே மொழிகள் எல்லாமே ரொம்ப இப்ப சவுத் மியூசிக்ல ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதான் கேட்டாரு இன்டர்வியூவர். நான் சொன்னேன், ஆக்சுவலா அவர் மோகன்ராஜன் பாட்டுல இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லயும் எழுதுவாரு, நம்ம அழகான தமிழ்லயும் எழுதுவாரு. ஸோ கண்டிப்பா அதுக்கான விதையை நீங்க போடுறீங்க தலைவா. நீங்க இப்பவும் போல இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்றது அபியை பத்தி, இனிமே பிடிக்கவே முடியாது அபிய, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்றது, அதுவும் இந்த வயசுல வந்து எக்ஸப்ஷனல் அபி. இந்த வயசுட்ட ஸோ இனிமே மடியில கவனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஸோ இன்னும் மேல மேல வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்க இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டரோட வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்துல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோல்ல பண்றாங்க அப்படின்னு. எனக்கு நான் ஒரு ஃபேனா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கனத்தின் முதலிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் போன்ல. திரும்ப அந்த பொண்ணு கிடைச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாம திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன்.
அது ஒரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணா என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்துல இருக்கும்ன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி. நான் ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து உங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ நெவர் தாட் தட் ஐ மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார் நீங்க ஒரு இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க. ஸோ அதனால நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையா பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்போது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம். அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு கஷ்டம்ன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலா சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே. ஒரு உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார் அப்புறம் காணுமாங்க. சினிமாவில் நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடா இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்ல, திடீர்னு ஒரே வருஷத்துல காணாம போயிட்டாங்க இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு சினிமால எல்லாத்தையும் நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணு மட்டும்தான் போதும். குணம், நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்போது. அவரோட சின்ன அக்கறையில சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மத்தவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மள வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவாரு. அதனாலதான் அந்த கேரக்டர் நின்னுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில பேசுற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒண்ணு பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்ல பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனா அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார் தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல பண்ணா ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேலதான் நிக்கிறோம். வெற்றி, ரொம்ப நன்றி சார். அண்ட் அவரு பக்ஸையா நாங்க அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ற ஸ்டுடியோல டப்பிங்க்கு வருவாரு. ஏதோ டாபிக்ஸ் எல்லாம் பேசுவோம். ஆனா ஒர்க்கை பத்தி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நானு. எல்லா படத்துலயுமே நான் ரொம்ப ரசிச்சு அவரோட ஒர்க் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்துல இருந்ததுக்கு. உங்க இன்ட்ரோ மியூசிக் எல்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்ட் அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸ்ல. ஆக்சுவலா அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்றது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவா வந்து மியூசிக் முடியும் போது நமக்கு படம் சேச்சுரேட் ஆயிடும். ஆனா இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டர்ல ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வரும்போது அப்படியே வாமா மின்னல் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த குட்டி ஆட்டம் பாம் கமலேஷ் ரொம்ப பெரியல வருவான் அந்த பையன். அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான். அவன் ரொம்ப விவரமான ஆளா தான் இருக்கான். எல்லாம் நமக்கு புரியுது. ஆனா குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்றான். ரொம்ப புத்திசாலியா இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் பிளெஸ் ஹிம் வித் கிரேட் திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமே வரும். $1 million இருந்து MRP இருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னன்னா, இப்ப கதை இருக்கிற படம் தான் சின்ன படம், கதையே இல்லாம கேளிக்கையா மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி சின்ன கதைகள் பெரிய கதைகளா மாறி பெரிய கதைகள் பெரிய படங்களா மாறணும். அது மூலமா எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமா இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமா கண்டிப்பா டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 million பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாம எங்களுடைய முழு என்ன சொல்றது உண்மை தன்மையோட நம்ம எல்லா படைப்பையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லி விடைபெறணும். நன்றி, வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன் கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் MRP மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்ட் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்ட் முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சசிகுமார் சார், வெரி ஹம்பிள், ரொம்ப கைண்ட் பர்சன், சூப்பர்ப் டைரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர், வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். டயலாக் இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க.
ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் him ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். ஷான், யூ ஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music, Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun, எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்ட் நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ என்னோட டிஓபி டீம். எஸ், ஹரிஷ் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ், காஸ்ட், க்ரூ, நம்ம ப்ரெஸ், மீடியா, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பற்றி பேர் சொல்லி சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங் ப்ளீஸ் கால் மீ பேக். Ma'am, thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. And Parthiban sir, UV sir, Suhasini ma'am, இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ராம் சார் இங்கே இல்லை. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் அவர் ஃபிலிம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்துல வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினதில்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அந்த வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசி ட்ரை பண்ண அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் அட்வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கான அந்த ஃபிளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றது தான் வந்து அந்த படம். So I think here I want to say thanks to Anna. She gave me a lot of courage and challenged me also to be a better actress in சொல்லலாம். And ma'am Suhasini ma'am கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. But I think she's the only one who will say literally she's seen me from this size. So அந்த வயசுல இருந்து I think I've been running behind her all the time. Every time I see her, Suhasini aunty, she always knows me as a kid. And அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. Anything happens, she'll be the first one to message me and say I'm so happy for you. சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்க கிட்ட தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்துல பண்ணுவாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் kept me in your நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் ஈபி ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. So thank you Gopi for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So adana thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me and neenga sonna mari a different version of me. And இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைம்ல வந்து 11 o'clock ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுப்பீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவாரு. அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யாரு இதுன்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பிளே பாய் இமேஜா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த படத்துல. And all the very best. Welcome to Indian cinema. That's all I can say because you've already performed here.
And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time, and I admire your work. And உங்க கூட வந்து ஒர்க் பண்ணலாம் எனக்கு பயங்கரமான ஒரு always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you, I'm a massive fan of your writing. I love your writing. I'm not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always. And to hear such amazing words from you, வந்து ரொம்ப ரொம்ப I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. சார் அவர் முன்னாடி பேசுறதுக்கு உதறது உடம்புலாம். ஐ ரியலி மிஸ்ட் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிருக்க வேண்டியது. நான் கோபி சார்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இன்னும் பார்த்திபன் சார் ரொம்ப பயங்கர பிஸியாக இருந்தார் ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில். பட் இன்னைக்கு நீ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுஹாசினி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு சீனையும் அவங்க நடிச்சது அனுபவிச்சு பார்த்துருக்கேன். நான் ரசிகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது. ஸோ ஒருத்தர் எல்லாரும் என்னென்ன இப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் எம்எல்ஏ ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் யூனோ, அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம். அண்ட் அகெயின் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிறைய பேர், எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு, இப்போ டைம் இல்லை, நான் பேசிட்டே இருக்க விட்டா என்ன. ஸோ எனக்கு அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இன்டர்வியூ எடுத்துட்டு போது ஒருத்தரும் 10 ஹாலிவுட் ஆர்டிஸ்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது. அவங்க ஒருத்தரை பார்த்து அவங்க சொன்னது. ஒருத்தரும் அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி இவங்க வருவாங்க, வந்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுவும் இதோ வரலட்சுமி மேம், சுஹாசினி மேம்லாம் ஒரு பார்வை பார்த்து ரைட்டு போகலாம் அப்படின்வாங்க. நான் அப்படியே உட்காந்து ஓகே போகலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் அதான் சொன்ன கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி சுத்தி ஹரியன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசினி மேடம் கிட்ட. அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது. உடனே ஹாசினி மேடம் வந்து இது ஆட்டோ பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க. உடனே வந்து நீங்கள் பேசிட்டீங்க நல்லா இருக்குன்னு உடனே என்ன பார்த்தாங்க அவங்க. நான் சொல்ல இல்லை மேடம், இந்த இடத்துல செட் ஆகலன்னு. டேரக்டர் சேஸ் நோ ஐம் நாட் கோயிங் டு டு தட் அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் பண்ணுவாங்க, இது ஓகேவா. ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க. இவங்க இத்தனை சீனியர் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட், ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜி மேம், இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே கோபி சார் தான். அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது. என்ன ஸ்டோரின்னு கேட்டார், யார் நீங்கள் நினைக்கிறான்னு கேட்டார். ½ an hour ஒருத்தரையும் கனெக்ட் பண்ணார். அந்த இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாங்க. ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது. ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம், அனிதா ஏடி, அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு என்னோட பார்த்துக்கிட்ட பிரதீப் ஆண்டனி. அண்ட் எனக்கு அன்பிலீவபிள் சப்போர்ட் என்னுடைய 2 தம்பிகள், கோ டைரக்டர் அண்ட் அசோசியேட் சுதர். அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு சார் வச்சு கூட. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கேகே கிருஷ்ணா கே கோபால். அவர் கேகேன்னு கூப்பிடுவோம். அவர் வெப் சீரிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னோட அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணார். இவங்க 2 பேரும் சொன்னாங்க இல்லையா 23 நாளில் முடிச்சோன்னு. 23 நாள் முடிச்சதுக்கு காரணம் 16 hour ஒரு நாளைக்கு ஷூட் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 hour உட்காருவோம் நாங்கள் 3 பேரும். அதில் அவங்க காமிச்ச ஒரு ஒரு மெட்டிகுலஸ் எஃபர்ட், அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த 2 பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி காதலிப்பானுங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம் பேசும்போது எனக்கு I also learned a lot. And of course ஒரு ஸ்ருதி ஹரியரெல்லாம் வந்து ரொம்ப நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து ஜூரி சிஸ்டம் இருக்கும். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பை. அவங்க பேசி முடிக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்குறேன், அந்த ஜூரியில் உட்காந்துருக்கு 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க, கண்ணில் தண்ணி.
அந்த ஏன்னா நான் கிட்ட பேச நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் சப்போஸ் ஜூரினா இல்லை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷனலாக இருக்குது எங்களால். ஸோ இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவீங்க, ஆனால் இவங்க 4 பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ். வித்யுலேகாவை நீங்கள் காமெடியாக பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் கேரக்டர் இதில். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, ரொம்ப சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்களாம் இவ்வளோ பேர் வந்து இருந்துக்கீங்க, எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப், மை 2 kids, my family, Jayashree, Jayanti, and Bala and Partha, எல்லாம் எங்கள் ஃபேமிலி பிரதர்ஸ் எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களாம் வந்திருந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் சதீஷ் சூர்யா சார், ரொம்ப பிஸியான எடிட்டர் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் for working with me and supporting me. And நான் யாரையும் விட்டுருந்தேன்னா I'm very sorry. I think I covered everybody. So I think with that I'll just stop. நான் யாரையும் விட்டுருந்தேன், I'm very sorry. நம்ம சீக்கிரம் முடிக்கணும் தான் நான் மனமாற உங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மோகன்தாஸ் சார் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நல்ல நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 10 ப்ரொடக்ஷன் கம்பெனி வரைக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இதாக ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எடிட்டர் பரத்தும் அதே மாதிரி தான். இப்போ எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்ணி ஒரு 3 படத்துக்கும் நல்லதாக கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம், என்னோட மொத்த டீமுக்காக, என்னோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி $1 million MRP என்டர்டைன்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட செகண்ட் இயர் மே 12 2023 வந்து குட் நைட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு 10 மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் அபி, ரொம்ப ரொம்ப நன்றி அபி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக. ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக $1 million ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கு பக்கத்து துணையா இருந்து அந்த டைம்ல எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எனக்கு ஐடியா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா $1 million ஸ்டுடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. டெஃபினட்டா அந்த சப்போர்ட் வந்து என்னைக்குமே இருக்கும், அது மாறாது. ஸோ நான் வந்து குட் நைட் டைம்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் $1 million எம்ஆர்பி கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டா அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும். $1 million கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, டெஃபினட்டா அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட், இதே விஷயங்கள் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடா பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவா இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும் போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸ் நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிறப்போ தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும்,
இயக்குனர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.